உங்களுக்கு அடுத்த தும்மல் தொந்தரவு இருக்கா? அதாவது காலையில் எழுந்த உடனோ இல்லை எப்பயாவது ஒரு டைமில் உங்களுக்கு விடாமல் 10 இல்லை 15 தடவை கண்டினியூஸாக உங்களுக்கு தும்மல் வந்துகிட்டே இருக்குது. அது கூட சேர்த்து மூக்கில் தண்ணி வடிகிறது, கண்ணில் தண்ணி வடிகிறது, கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கிறது, இல்லை மூக்கு அடைச்சி போயிருக்கிறது, இல்லை மூக்கில் அரிக்கிற மாதிரி முணுமுணுன்னு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இதை மருத்துவ ரீதியில் அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்கிறோம். இது எதனால் வருது? நார்மலாக தும்மல் வருது அப்படிங்கிறது நம்ம மூக்கில் ஏதோ தூசியோ இல்லை முடியோ நம்ம மூக்குக்குள்ளே போயிடுச்சுன்னா அது லங்ஸில் போய் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பாடி செய்யக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஸ் தான் தும்மல். இதுவே அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ங்கிற கண்டிஷனில் அது இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சில பேருக்கு சில விஷயங்கள் அலர்ஜியாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க வளர்க்குற கேட்டோட முடி, இல்லை அவங்க வளர்க்குற டாகோட முடி, நம்ம காற்றுல சுற்றி வர போலன், அதாவது மகரந்தம்னு சொல்கிறது, அது காற்றுல பறந்து வர்றதுனால ஒரு சிலருக்கு அது அலர்ஜி ஏற்படும். ஸோ இந்த அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹிஸ்டமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். இது ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நம்ம நேசல் மியூக்கோஸாவில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். இதனால தான் அவங்களுக்கு அடுக்கு தும்மலாக விடாமல் 10-15 தடவைக்கு மேலே வர்றதுக்கான காரணம். இதை தடுக்கிறதுக்கு இல்லை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம்? முதல் விஷயம், அவங்களுக்கு இம்யூன் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதை நார்மல் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லியும் நெல்லிக்காய் பொடியை சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லை அமுக்குரா பொடியை சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இம்யூனை பூஸ்டப் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ரெண்டாவது, இப்படி எதனால நமக்கு அலர்ஜி வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து நம்ம தள்ளி இருக்கிறது, லேட்டாக சாப்பிட்றது, லேட் நைட்டில் தூங்குறது, இல்லை ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பொருட்களை சாப்பிட்றது, இல்லை ரொம்ப கூலிங்காக இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு போகிறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறப்போ நம்ம என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே 7-8 துளசி இலைகளை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். அதுவும் இல்லைன்னா நம்ம நேசல் இன்ஸ்டிலேஷன் யூஸ் பண்ணலாம். அதாவது நேசல் ட்ராப்ஸ், மூக்கில் சொட்டு மருந்து விடுறது, இல்லை நேசல் ஸ்ப்ரேஸ், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இது போக மெடிடேஷன், அதாவது பிராணாயாமா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகலை, ரொம்ப எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கன்சல்டண்ட்டாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது.